கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த காலவெளியிலே உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பது மிகுந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமாக கருதுகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கும் போதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் செழிப்பும் சுகமும் பலனும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் திருப்பலாம். சங்கீதம் 29 அதிகாரம் 29 அதிகாரம் அதுல கடைசி வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அவர் நமக்கு பலன் தருகிறவர். நம்முடைய வாழ்க்கையில அவர்தான் நமக்கு பலனாக, அரணாக, கோட்டையாக இருக்கிறார். பலன் செய்கிறவர், பலன் தருகிறவர். நாம் எதிலே சோர்ந்து போய் இருக்கிறோமோ, எதிலே நாம் பலவீனப்பட்டிருக்கோமோ அதிலே அவர் நமக்கு பலன் தருகிறவர். ஒருபோதும் நம்மை தள்ளாட ஒட்டார். வேதம் சொல்லுகிறது, பலனில்லாதவனுக்கு பலனையும் சத்துவமற்றவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு தந்திருக்கிறார். காலையில அவர் நமக்கு பலன் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பாராக. யோவான் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாவற்றையும் செய்ய, எப்படி எல்லாவற்றையும் செய்ய? அவர் என்னை பலப்படுத்துகிறதுனால, கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிறதுனால, கிறிஸ்துவின் பலன் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிரியமானவர்களே, இந்த பலன் நமக்கு தேவன் நமக்கு தருகிறார். 1ஆம் தேதி காலையில நாம் கேட்டோம் 3 காரியம். இதுவரை கேட்டிராத ஒரு செய்தி, இதுவரை போகாத ஒரு இடம், இப்படி பல காரியங்களை நாம அன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்டோம். இதுவரை அவன் கேட்டிராத ஒரு வார்த்தையை அவன் கேட்டான். இதுவரை போகாத ஒரு இடத்திற்கு அவன் போனான். இதுவரை செய்திராத செயலை அவன் செய்தான். அப்ப இதுவரை கேட்டிராத ஒரு செய்தி எப்படி அவனுக்கு வந்தது என்றால், அவன் மேல் தேவன் வைத்த கிருபையினாலே வந்தது என்று சொன்னேன். இதுவரை இந்த வார்த்தையை நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னா, அவன் என்ன செய்தி அவன் கேள்விப்பட்டான்? உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன ஒரு வார்த்தையை அவன் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை அவன் கேள்விப்படுகிறான். எப்படி அந்த வார்த்தை வந்தது? அவன் மேல் தேவன் வைத்த கிருபையினாலே வந்தது. இதுவரை செய்திராத செயல். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து துதித்தான், தேவாலயத்துக்குள்ளே போனான். இந்த செயல் அவன் இதுவரை செய்யவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு செயல் இவன் செய்யறான் அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன அப்படி என்றால், அவன் அவரை விசுவாசித்ததுனாலே அவன் பலன் கொண்டான். இதுவரை போகாத இடம், தேவனுடைய ஆலயம். ஆலயத்தின் வாசல்ல இருந்து எப்பொழுதெல்லாம் ஆலயத்தின் கதவு திறக்குமோ, என்றைக்கு இந்த ஆலயத்துக்குள்ளே நான் போவேன், என்றைக்கு இதுக்குள்ளே நான் நுழைவேன் என்று அவனுக்குள்ளே ஒரு வாஞ்சை இருந்தது. அப்போ இதுவரை போகாத இடத்திற்கு அவன் போனதுக்கு காரணம் வாஞ்சை. இதுவரை கேட்காத செய்தியை கேட்டது கிருபை. இதுவரை செய்யாத செயலை செய்தது விசுவாசம். இந்த 3 காரியத்தை இன்றைக்கு நம்மால் பார்க்க இயலாது. ஆனால் ஒரு காரியத்தை பார்த்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதல் விஷயம்,
இதுவரை கேட்காத ஒரு செய்தி. எப்படி அந்த செய்தி வந்தது? கிருபையினாலே அந்த செய்தி. இன்னைக்கு கிருபை எப்படி நமக்குள்ளே செயல்படுகிறது? இதுவரை கேட்காத செய்தியை கேட்டது. அவனுக்குள்ளே இருந்த கிருபையை, தேவன் கொடுத்த கிருபை அவனை கேட்க வைத்தது. அதிகாலையிலே பிடித்துக் கொண்டு வருகிறார்கள் ஒரு விபச்சார ஸ்திரியை. இவ்வளவு நேரம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். காலையில நம்ம 5 மணிக்கு 4:30 கூடி இருக்கிறோம். இது போல ஒரு நேரத்துல அதிகாலையில பிடித்துக் கொண்டு வருகிறார்கள் ஒரு சகோதரியை. அவள் பெயர் அங்கே குறிப்பிடப்படவில்லை. அவள் விபச்சாரி என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. அவளை கொண்டு வந்து இயேசு உட்கார்ந்திருக்கிற இடத்துல கொண்டு போய் அவளை விட்டார்கள். அவளை விட்டவுடனே எல்லாரும் அவளை கல்லெறிந்து கொலை செய்வதற்கு கையில கல் வைத்திருக்கிறார்கள். அவர்களில் ஒருவன் சொல்லுகிறான், இவள் விபச்சாரம் செய்திருக்கிறாள். இவள் செய்த அந்த தவறுக்கு தண்டனை மோசேயுடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, இவளை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று. நாங்கள் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் நீர் சொல்லுகிறீர் என்று இயேசு கிறிஸ்துவை வம்பிழுத்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பரிசோதனை செய்தார்கள். இயேசுவை அவர்கள் சிக்கல்ல மாற்றி விடுறதுக்காக பல திட்டங்களை தீட்டி வந்தார்கள். இயேசுவோ அவர் தரையில எழுதி கொண்டிருந்தார். எல்லாரும் மறுபடியும் கேட்டார்கள், பதில் சொல்லும், இவள் பாவம் செய்திருக்கிறாள், இவளை நாங்கள் கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும். இயேசு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உங்களில் ஒருவன் பாவம் செய்யாதவனாய் இருந்தால் அவன் முதலில் அவளை கல்லெறிய கடவன். இதுவரை கேட்காத செய்தி. இந்த விபச்சார ஸ்திரீ இதுவரை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவள் கேட்டதே இல்ல. விபச்சார ஸ்திரீ கேட்ட வார்த்தைகள்லாம் எப்படி கேட்டிருந்திருப்பா? பணத்தை பத்தி பேசியிருப்பா, மற்ற காரியங்களை பத்தி பேசியிருப்பா. ஒரு நாளும் விடுதலைக்கு உண்டான காரியத்தை அவ கேட்டிருக்கவே மாட்டா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களில் யாராவது ஒருவன் பாவம் செய்திருந்தால் இவளை கல்லெறியுங்கள் என்று சொன்ன போது எல்லாரும் ஓடி போய் விட்டார்கள். அப்பொழுதுதான் யோசித்தா, அவள் மனம், அவன் ஸ்தோத்திரம், மனது காயப்பட்டிருந்த அந்த மனதிற்கு ஒரு மருந்து இயேசு கிறிஸ்து தான் கொடுத்தார். இதுவரை கேட்டிராத செய்தி. இதுவரை எல்லாரும் இவளை பாவின்னு சொல்லியிருக்காங்க, இவ்வளவு விபச்சாரக்காரின்னு சொல்லியிருக்காங்க, இவ ஒரு வேசின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா யாரும் இவளை அவன் சோத்திரம் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும் சொன்னது இல்ல. உங்களில் ஒருவன் பாவம் செய்யாது இருந்தால் இவனை கல்லெறின்னு சொன்னது இல்ல. எல்லாரும் குற்றப்படுத்தினார்களே தவிர யாரும் இவள் சார்பிலே பேசவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து இவள் சார்பிலே பேசினார். இதுவரை கேட்காத ஒரு செய்தியை கேட்டால் காரணம், இவள் ஆண்டவர் இவள் மேல் வைத்த ஆண்டோடைய கிருபைதான் அவளோடு கூட பேச வைத்தது. கிருபையில ஒண்ணுமே இல்லை. கிருபையை போக்கடிச்சிடாதீங்க, கிருபையை தூக்கி எறிஞ்சிடாதீங்க. கிருபையில நமக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த ஒரு தாயார். மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த ஒரு தாய். ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த தாயுடைய நிலைமை என்ன? அவள் 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 திருமணமாகாது இருக்கிற அந்த காலகட்டத்துல இயேசு கிறிஸ்து வயிற்றுக்குள்ளே இருக்கிறார். ஒரு கன்னியை கர்ப்பவதியாக ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயர்வாயாக என்கிற செய்தி இந்த மரியாளுக்கு வந்தது. அந்த மரியாளுக்கு வந்தபோது அவள் இதுவரை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை நான் கேள்விப்பட்டது இல்லை. ஒருவர் திருமணம் ஆகாமல் கண்ணி கழியாமல் ஒரு குழந்தை பெற்றெடுக்க முடியுமா? முடியவே முடியாது. அவள் நம்பவே இல்லை. இப்படி ஒரு வார்த்தை அவள் கேள்விப்படுறாள். ஆமென் சோத்திரம். இதுவரை இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கேள்விப்பட்டது இல்லை. ஒரு கன்னியை கர்ப்பவதியாவாள். ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் அவன் சோத்திர கர்ப்பவதி ஆகிறது எப்படி அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவள் இதுவரை கேட்காத ஒரு செய்தி அவளுக்கு வருகிறது. ஒரு கன்னியை நீ ஒரு நீ வந்து ஒரு குழந்தையை உண்டாயிருக்கிற, உன் வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கிறது, நீ பரிசுத்தம் உள்ளவா, நீ உண்மை உள்ளவா, உனக்குள்ள ஒரு தெய்வீக வல்லமை இருக்கிறது, அதனால நீ ஒரு குழந்தை சுமக்கிறாய் என்கிற செய்தியை இந்த மரியாள் கேட்ட பொழுது அதிர்ச்சி அடைந்தாள்.
காரணம் என்ன? அவளுக்கு கிருபை இருந்தது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அவன் மரியாளும் அவன் சோத்திரம் அவருடைய அவர்களுடைய அதாவது சகோதரியும் வந்த பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்ல வார்த்தை வருகிறது. கிருபை பெற்றவள், ஒருவர் மேல் ஆண்டுடைய கிருபை வைத்திருந்தால் அவள் அதுவரை கேட்காத ஒரு செய்தியை கர்த்தர் கேட்க பண்ணுவார். அவள் மரியாள் இதுவரை கேட்காத ஒரு செய்தியை கேள்விப்பட்டாள். ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்கிற அந்த செய்தி. பிரியமானவர்களே, பெதஸ்தா என்கிற குளம் இருந்தது. 38 வருஷம் ஒருவன் அவன் முடவனா இருக்கிறான். காலிலே கொண்டு வந்து விடுவதும் கொண்டு போய் வீட்டில் விடுவதுமாய் அவனுடைய வாழ்க்கை இருந்தது. ஆனால் அவனை தேடி இயேசு வந்த பொழுது அவன்கிட்ட கேட்கும் போது, என்னப்பா இன்னுமா நீ சுகம் வாங்காம இருக்கிற? தேவதூதன் வந்து குளத்தை கலக்கும் போது நான் முந்தி போய் உளுந்து விடலாம் அந்த குளத்துக்குள்ளே என்று சொல்லும் போது, எனக்கு முன்னே ஒருவன் போய் உளுந்து விடுகிறான். எனக்கு சுகம் கிடைக்க மாட்டேனுது. எனக்கு ஒரு சுகம் இல்லை. வியாதியோடவே நான் வாழ்றேன். 38 வருஷமா வியாதியோடு இந்த குளத்திலே இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. இதுவரை ஒருவரும் சொல்லாத, இதுவரை கேட்காத ஒரு வார்த்தை இவனை வந்தடைந்தது. இதுவரை இந்த வார்த்தையை நம்ம கேட்டதே கிடையாது. ஒருவனும் இவனை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னதே கிடையாது. இந்த வார்த்தையை கேட்டவுடனே அவன் தேவனை மகிமைப்படுத்தினான். குதித்து எழுந்து ஓடி போய் கர்த்தரை ஆராதித்தான். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில இதுவரை கேட்காத ஒரு செய்தி உங்களுக்கு வேண்டுமானால் உங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற கிருபையினால் மட்டும்தான் அப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்க முடியும். கப்பல்ல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். படகுல கப்பல் அந்த படகு அலைகளினாலே அளவுப்படுகிறது. அங்கே காற்றும் கடலும் கொந்தளிக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. சாக போகிறோம், மடிந்து போகிறோம் என்று சீசர்கள் கத்துகிறார்கள். ஆமென் சோத்திரம். இயேசு கிறிஸ்துவை எழுப்பி கொண்டு வந்து அந்த ஆமென் சோத்திரம் அந்த படகு மேலே அடித்தட்டிலிருந்து மேலே வரும்போது காற்று மழை ஏகப்பட்ட விதங்கள்ல போராடி கொண்டிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா? காற்றையும் கடலையும் அதட்டினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இந்த காலவேளை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை கர்த்தர் அதட்டி அவைகளை நேர்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அவர் உடனே அதட்டினார். காற்றும் கடலும் அமைதலாய், இரைச்சல் இல்லாமல் அமைதலாய் இருந்தது. காரணம், தேவன் நம்மேல் வைத்த கிருபை, தேவன் அவர்கள் மேல் வைத்த கிருபை, தேவன் வைத்த தயவு. இந்த காலவேளையில உங்களுடைய ஜீவியத்திலே கர்த்தருடைய கிருபையினால நீங்க எதையும் சாதிக்க முடியும். தேவனுடைய கிருபையினால எதையும் மேற்கொள்ள முடியும். தேவனுடைய கிருபையினால எதையும் ஆசீர்வாதமாய் நடத்த முடியும் என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. கிருபையை போக்கடிக்காதீங்க. 430 வருஷம் அடிமைத்தனம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. அவங்க கூக்குரல் ஆண்டவர்கள் சன்னதியில வந்து எட்டிட்டு. யாத்ரா முதல் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் அவன் சோத்திரம் ஜீவனை கசப்பாக்கினார்கள். ஜீவனையே கசப்பாக்கினார்கள். வாழ வழி தெரியாம இருந்தாங்க. செத்து போயிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் அவர்களுக்கு நேராக அவன் சோத்திரம் அவருடைய கிருபையை அனுப்பி ஆண்டவர் அவர்களை காப்பாற்றினார். காலவெல்ல உங்களையும் காப்பாற்ற, உங்களை நேசிக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவரை நம்புங்கள். அவர் பெரிய காரியங்களை செய்வார். கிருபையில 3 படிகள் இருக்கிறது. கிருபை பெற்றுக்கொள்றது மட்டும் கிடையாது. கிருபை நம்ம என்ன செய்யணும்? முதலாவது ஸ்தோத்திரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம், கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையை நம்ம முதல்ல பெறணும். கிருபை இல்லைன்னா ஒண்ணும் இல்லை. இப்ப நீங்க சும்மா கிருபைன்னு இன்னைக்கு நிறைய பேரு கிருபையை குறிச்சு பாடுறாங்களே தவிர கிருபையை பெற்றுக்கொள்றது கிடையாது. கிருபைக்கு உண்டான மதிப்பு கொடுக்கறது கிடையாது. நிறைய பேர் கிருபைன்னு பாட்டு எழுதி பாடுறாங்க. ஆனா கிருபையை பெற்றுக்கொள்வது கிடையாது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில சேர கடவோம். கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே உங்க கிருபை எனக்கு தாங்கன்னு கேட்கணும்.
உங்க கிருபை எனக்கு வேணும்னு கேட்கணும். எனக்கு உங்க கிருபை ஊற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லணும். நாங்கள் பெருகணும், நான் எங்களை கொண்டு நீ பெரிய காரியத்தை செய்யணும், இன்னும் கிருபை தாரும், இன்னும் பலன் தாரும், கிருபையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாஞ்சை நமக்குள்ளே தேவை. கிருபை இல்லாம நம்மளால எதையுமே செய்ய முடியாது. கிருபை பெற வேண்டும் என்று நமக்கு வாஞ்சையும் ஆசையும் இருந்தா தான் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். தேவ பிள்ளைகளே, கிருபையை கொடுக்க ஆண்டவர் அருகிலே இருக்கிறார். கிருபையை கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். கிருபையினால் உங்களை நிறைப்பதற்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆனால் கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆலயத்துல சரியான நேரத்துக்கு ஆலயத்துக்கு வரணும். ஸ்தோத்திரம். டைம் கரெக்டா நீங்க கீப்போ பண்ணி ஆலயத்துக்குள்ள கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். இன்னும் கிருபை தருகிற தேவனாய் இருக்கிறார். கிருபையின் மேல் கிருபை தருவார், கிருபையின் மேல் கிருபை தருவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாம் மையப்படுவதால் யாத்திராம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் சோத்திரம். அவருடைய யாக்கோபு 4:6 தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு தருகிறார். தாழ்மை உள்ளவனுக்கு தான் கிருபை தருவார். எல்லாத்துக்கும் கிருபை தர்றதில்லை. கிருபை பணம் கொடுத்து வாங்க முடியாது. கிருபை எங்கேயாவது போய் பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வர முடியாது. கிருபை ரோட்ல கிடையாது. கிருபை என்பது நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது. தேவ சமூகத்துல கேட்டு, ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு தாரும், உங்க கிருபையினால் கிருபை தருவீராக, உங்களுடைய தயவினால் எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே என்று கேட்டால் ஆண்டவர் உங்களை கிருபையினால் நிரப்புவதற்கு வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். அப்ப முதலாவது கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். கிருபையை பிடிச்சு வச்சுக்கிடுங்க, கிருபையை விட்டுறாதீங்க. கிருபை போயிடுச்சுன்னா போயிடுச்சு. நிறைய பேரு கிருபையை போக்கடிச்சவங்க இந்த உலகத்துல இருக்காங்க. கிருபையை வீணாக்குனவங்க இருக்காங்க. கிருபையோட மதிப்பு தெரியாம போயிருச்சு. கிருபை சும்மா ஜெபம் பண்ணா அவர் கிருபை தருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இல்ல, கிருபை என்பது விலையேற பெற்றது. இந்த நம்முடைய ஜீவியத்தை சரி பண்ணுவதும் கிருபைதான். நம்முடைய ஜீவியத்தை உருவாக்குகிறது தேவ கிருபையா இருக்கிறது. நீங்களும் நானும் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். கிருபையை பெற்றிருக்கிறீங்க. 2வது கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். கிருபை எப்படி நீங்க பற்றி கொள்ளுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கிருபையை நம்ம இன்னைக்கு நம்ம நிறைய காரியங்களை பற்றி கொள்ளுகிறோம். சோத்திரம். உலக காரியங்களை, பணம், பொருளாதாரத்தை பற்றி பிடிக்கிறோம். 2வது நம்முடைய மொபைல் போனை தான் நம்ம பற்றி பிடிச்சு வச்சிருக்கிறோம். தேவை அதை தான் பிடிச்சு வச்சிருக்கிறோம். எங்க போனாலும் எது இல்லாட்டாலும் போயிருவோம். ஆனா போன் இல்லாம நம்ம போறதே இல்லை. அதை பற்றி பிடிச்சுக்கிறோம். ஆனா வேதம் சொல்வது உங்க மேல தேவன் வைத்த கிருபையை பற்றி பிடிச்சுக்கோங்க. அவர் உங்களுக்கு கொடுத்த கிருபையை பற்றி பிடிச்சுக்கோங்க. கிருபையினாலதான் நம்ம எல்லாவற்றையும் செய்ய முடியும். கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க, கிருபையை பற்றி பிடிச்சுக்கிடுங்க. கிருபைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த கிருபைய பெருசா நினைங்க, அந்த கிருபையை உயர்த்துங்க. நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடைசியாக முதலாவது கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். 3வது 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம், 1 தீமோத்தேயு 1:14வது வசனம். கிருபையை அவன் பெருக செய்ய வேண்டும். எக்ஸ்ட்ரா பிளஸ் பண்ணணும். கிருபையை எக்ஸ்ட்ரா பிளஸ் பண்ணி அதிகமாக்கிட்டே இருக்கணும். காலவேளையில உங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபையை எப்படி வச்சிருக்கீங்க? உங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபைய என்ன லெவல்ல நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு காலையில யோசனை செய்து பாருங்கள். கிருபையை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? கிருபை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கீங்களா? கிருபையை பெருக வச்சிருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். ஒரு புதிய வாழ்க்கை, புதிய ஜீவன், புதிய தேவனுடைய பிரசன்னம், அமேன், ஸ்தோத்திரம். நம்மளை தேவன் வாழ வைக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது கிருபையை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. கிருபையை அவன் ஸ்தோத்திரம் நேசிச்சு அந்த கிருபைய நீங்க அவன் பற்றி கொண்டா மட்டும் போதாது. கிருபையை பெருக வைக்க வேண்டும். கிருபையை இன்னும் அதிகமாக்க வேண்டும். பிரியமானவர்களே, கிருபை சொல்லி அந்த கிருபையை நீங்க பெரிதாக எண்ணும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. பிரியமானவர்களே, கால வேளையில ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். ஸ்தோத்திரம். கிருபையை போக்கடிச்சிடாதீங்க, கிருபையை இழந்துடாதீங்க. கிருபை ரொம்ப முக்கியம். கிருபை இல்லைன்னா நம்மளால எதையுமே செய்யவே முடியாது.
வசனத்தினால கிருபைகள் பெறுகிறது, நன்மையினால கிருபைகள் பெறுகிறது. கர்த்தருக்கு நன்மையானவர்களை செய்யும்போது கர்த்தர் உங்களுக்கு அவருடைய கிருபையை தர வல்லவராக இருக்கிறார். இந்த காலவெளியில 3 காரியம் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, கிருபைய நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். 2வது, அந்த கிருபைய பற்றி கொள்ள வேண்டும். 3வது, அந்த கிருபையை பற்றி கொள்ளுகிறது மாத்திரமல்ல, கிருபையை பெருக பண்ண கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே கிருபைய நாங்க கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, கிருபையிலனா ஒண்ணுமே இல்லப்பா. இன்னைக்கு நாங்க ஜீவனோடு இருக்கோம்னா உங்க கிருபை தான்ப்பா. அது மட்டும் இல்லைன்னா எங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்க வாய்ப்பு கிடையாது. உங்க கிருபை எனக்கு ஏராளமாய் தாரும். இந்த குழுவில், இந்த ஜெபத்துல இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கிருபை பலத்தின் மேல் கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமத்தை மையப்படுத்தி ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.